ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் இப்போ 11th மாணவர் வந்து தமிழ் டேலண்ட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதி முடிச்சிருக்கீங்க. ஸோ எழுதி முடிச்சுட்டு நீங்கள் டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை செக் அவுட் பண்ணிவிட்டு, சார் நான் ஒரு 90 மார்க்ஸ் எடுத்திருக்கேன், 92 மார்க்ஸ் எடுத்திருக்கேன், 95 மார்க்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அப்படின்னு நிறைய மாணவர்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மாணவிகள் வந்து டவுட்டை வந்து கேட்டுக்கிட்டே வரீங்க. ஸோ உங்களுக்காக லாஸ்ட் இயர் கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற தமிழ் டேலண்ட் எக்ஸாமுடைய ரிசல்ட் தமிழ்நாடு அரசு மெரிட் லிஸ்ட்டை வந்து செலக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியராக ஐடியா கிடைக்கும். ஸோ லாஸ்ட் இயருமே கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸி தான். ஸோ இந்த ஆண்டுமே கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸின்னு தான் சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா. ஸோ எவ்ரி இயர் வந்து இந்த கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆகத்தான் செய்யும். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதிகரிக்கும். கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டாவோ கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து குறையும். ஸோ இதோடைய பிடிஎஃப் லிங்க்கை நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்டு டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 2 கேட்டகரிஸ் வந்து கொடுப்பாங்க. கேட்டகரிஸ் 1 வந்து ஃபஸ்ட்டு ஒரு 750 ஸ்டூடெண்ட்ஸுடைய லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் வருவாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க, கவர்மெண்ட் எய்டட் வருவாங்க, மெட்ரிக் வருவாங்க, சிபிஎஸ்சி வருவாங்க. அதே மாதிரி டைப் 2 கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த 750 செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட், மெட்ரிக், சிபிஎஸ்சி பள்ளி மாணவர்களுக்கு இந்த கேட்டகரி 1ல் வந்து முதல் 6 மாணவர்கள் வந்து செண்டம் எடுத்திருக்காங்க. 100க்கு 100 எடுத்திருக்காங்க. ஸோ ஹை மார்க் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து சிபிஎஸ்சி, மெட்ரிக், கவர்மெண்ட் எய்டடுக்கு வந்து செண்டம் மார்க்ஸ் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 பேர் வந்து 99 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து 55 பேர் வந்து 98 எடுத்திருக்காங்க. அடுத்து 91 பேர் வந்து 97 எடுத்திருக்காங்க. 165 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 96 எடுத்திருக்காங்க. லாஸ்ட் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 94 மார்க்கு தான். அப்போ ஸோ கேட்டகரி 1ல் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வந்து செண்டம், கடைசி மதிப்பெண்கள் 94. இது லாஸ்ட் இயருடைய கட் ஆஃப் மார்க்ஸ் தான். ஸோ இந்த ஆண்டு கொஸ்டின் பேப்பருடைய வெயிட்டேஜை பொறுத்து ஒரு சில மதிப்பெண்கள் மட்டும்தான் வேரியேஷன் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய மதிப்பெண்கள் 94க்கு மேலே, அதாவது 93க்கு மேலே இருந்தால் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கேட்டகரி 2 வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு 750 பேர் செலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய கட் ஆஃபும் அதனுடைய கட் ஆஃபும் கண்டிப்பாக வேரியேஷன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 பேர் 94 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அங்கே கேட்டகரி 1ல் ஃபஸ்ட்டு 6 பேர் செண்டம் எடுத்தாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 94 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து 68 பேர் வந்து 93 எடுத்திருக்காங்க. அடுத்து 66 பேர் 92 எடுத்திருக்காங்க. 107 பேர் 91 எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் வந்து 87. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு டாப் மோஸ்ட் மார்க் 94, கடைசி மதிப்பெண்கள் 87. இது லாஸ்ட் இயர் கட் ஆஃப். இந்த ஆண்டு வினாத்தாளை பொறுத்து ஒரு சில மதிப்பெண்கள் மாற்றம் வரும். ஸோ நீங்கள் வந்து கமெண்டில் நிறையா உங்களுடைய மதிப்பெண்ணை கேட்டு எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. ஸோ இந்த பிடிஎஃப் லிங்கை இந்த வீடியோவை நீங்கள் கிளியராக பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு கிளியர் அப்டேட் கிடைக்கும். சில சமயம் சில ஸ்டூடெண்ட்ஸ் பல ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மாதிரியான மதிப்பெண்கள் எடுத்தால், ஃபார் எக்ஸாம்பிள் சில 97 எடுக்கிறாங்க, 98 எடுக்கிறாங்க, 90, 95 இந்த மாதிரியான ஒரே லெவலில் மார்க்ஸ் எடுத்தால் அவங்களுடைய பிறந்த தேதி அடிப்படையில் சீனியருக்கு தான் மெரிட் லிஸ்ட்டில் இடம் கிடைக்கும். இதில் வந்து கேஸ்ட் வைஸ் வந்து கிடையாது. சில கேட்டிருக்காங்க கேஸ்ட் வைஸாக வந்து இது வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்களான்னா கிடையாது. மதிப்பெண் அடிப்படையில் மட்டும்தான் இது வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆண்டு வெயிட் பண்ணுங்கள். இதற்கான அஃபீஷியல் ஆன்சர் கீ வரக்கூடிய வாரங்களில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த்தில் வந்து ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதோடைய பிடிஎஃப் லிங்கை செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுடைய மதிப்பெண்ணையும் கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.